எல்லாருக்கும் வணக்கம் மக்களே. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, நாம் எல்லாருமே எதிர்பார்த்த நாள், அடுத்த 5 ஆண்டுகளுக்கு யார் முதலமைச்சராக அமையணும் அப்படின்னு நாம் தேர்ந்தெடுக்கக்கூடிய நாள். ஆமாங்க, இன்றைக்கி தான் எலெக்ஷன் நாள். 23/4/2026 அன்றைக்கி நாம் எல்லாரும் வாக்கு செலுத்த வேண்டிய நாள் வந்துடுச்சு, நேரம் வந்துடுச்சு. ஸோ அதுக்காகத்தான் நானும் அப்பாவும் கிளம்பிகிட்ருக்கோம். நான் கிளம்பிட்டேன். ஒயிட் அண்ட் ஒயிட்டில் எப்படி பலன்னு இருக்கேன்னா, ஆள் கருப்பாக இருந்தாலும் ஒயிட்டில் கொஞ்சம் நல்லா தான் இருக்கேன், எனக்கு தோணுது அப்படி. ஸோ இந்த ஒயிட் அண்ட் பிளாக் பேண்ட் போட்டுக்கிட்டு ஓட்டு போடுறதுக்காக கிளம்பிட்டேன். நான் கிளம்பிட்டேன். அப்பா வந்து கொல்லையிலேருந்து இப்போ தான் வந்து சாப்பிட்டுட்டு குளிச்சிட்ருக்காங்க. 2 பேருமே போயிட்டு வாக்கு செலுத்திட்டு வரணும். அதுக்காக தான் மக்களே இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இதை அப்படியே ஒரு வீடியோவாக எடுக்கலாமே அப்படின்ட்டு எடுக்கிறோம். வாக்கு செலுத்துறதுக்கு தேவையான அந்த பூத் ஸ்லிப்பு, ஆதார் கார்டு, இது எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு கிளம்ப போகிறோம். ஏம்மா ஓட்டு போட வரியாண்ணா லேட்டாமா? கொஞ்சம் வேலைக்கு பார்த்துட்டு வரேன். நீங்கள் போய் ஃபஸ்ட்டு போட்டுவாங்க. அந்த ஸ்லிப்பெல்லாம் எடு. ஸ்லிப் தானே எடுப்பு. ஆதார் கார்டு இப்போ ஓட்டர் ஐடி இல்லைன்னாலும் பரவாயில்ல, ஆதார் கார்டு, பேன் கார்டு, இல்லைன்னா லைசன்ஸ் எது வேணாலும் வச்சு போடணும். போகலாம்ல. மட்டும் ஓட்டர் ஐடி இருக்குல்ல? என்கிட்ட எல்லாமே இருக்குது. சரி, என் ஃபார்ம் கொடு. அப்பாவுக்கு இது ஒன்றுது செல்லம்மாள். சத்யராஜ் அப்பாவுது அதான் கொடு. சரி, ரெண்டையும் எடுத்துகிட்டு போயிட்டு ஓட்டு போட வேண்டியதான். ஏன் நீ இப்போயே வர வேண்டியதானே? இப்போ வரணுன்னாக்கா அந்த டீ உங்கள் அப்பா எடுத்து டீ போட்டுக்கிட்டு இருக்கேன். அது டீ கொடுக்கணும், மாட்டுக்கு தண்ணி வைக்கணும், கொஞ்சம் வச்சுட்டு டீ நெல்லி போட்டு நான் வரேன். சரி, அம்மா என்ன எங்கே? இன்னும் ஒரு 5 நிமிஷம் இரு. நான் கொல்லையில் தண்ணி பஞ்சிருக்கு. ஓடி அந்த மோட்டரை நிப்பாட்டிவிட்டு வரேன். அவர் ஆள் இல்லை. மோட்டர் நிறுத்த போறியா? நிப்பாட்டிவிட்டு வரேன், உடனே போகலாம். சரி, அதனால எங்களுக்கு கொஞ்சம் நேரம் லேட் ஆகுதுப்பா. போயிடலாமா? என் போனை சார்ஜ் மட்டும் போட்டு. சரி, சீக்கிரம் வா. எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. மோட்டர் தண்ணி பாய்ச்சிட்டு இருந்தாங்க அப்பா பருத்திக்கு, அதை போய் நிறுத்திவிட்டு வரேன் அப்படின்ட்டு போகிறாங்க. அப்பா வந்தானே போக வேண்டியதான். வந்துட்டாரு அப்பா. வா, என்ன ஒரு முதலமைச்சரை தேர்ந்தெடுக்க போகிற, என்ன நேரத்தை வளர்த்திக்கிட்டே இருக்கியா? எடுத்துட்டு போகணுமா? சரி சரி, மழையில் மாட்டிருக்கு. அதை எடுத்துட்டு வரோம். கத்திட்டு கிடக்குனா கூட என்னம்மா கத்திடுமா? எங்கே பச்சை வளர்ல பழைய யார் ஆட்டுக்குட்டி? முதலமைச்சருக்கு ஓட்டு போடுறதோட இதான் முக்கியம் அப்படிங்கிறியா? என்னப்பா உசுரே போயிட மாட்டேங்க. எப்படி இதில் வந்து மாட்டிக்கிச்சு? ஒன்று மாட்டிக்கிச்சு, அடுத்தது மாட்டி எப்படி சண்டை போட்டுட்டு மாட்டிக்கிச்சு? அது ரெண்டும் அப்புறம் சுற்றி விட்டு வந்து இருக்குது. அது உள்ளே வலை மாதிரி மாட்டிக்கிச்சு. இது பாரு கழுத்தில் ஆள் கட்டி விட்ட மாதிரி. வேலை விட்டுரும். இப்படியே இருந்தா என்னப்பா? வேலை விட்டுருமா? கட்டத்தை எல்லாம் கத்திக்கிட்டே வந்து பார்த்து போக வேண்டியதான். ஊட்டி இருந்து யாரும் பார்க்கலன்னா அவ்வளோதான், காட்டிக்கலாம். அப்பா வந்து பார்த்தீங்கன்னா வண்டியில் தான் வந்தார். வரப்பயே ஒரு ஆட்டுக்குட்டி 2 ஆடு வந்து மாட்டியிருக்கிறத பார்த்துட்டு ஒரு சேவை செஞ்சுட்டு வர்றாரு, ஆட்டை காப்பாற்றிட்டு வர்றாரு. 2 சரி 2 போடாட்டிருக்கு. சரி, கிளம்புறியா? சட்டையை மாற்றியா? போகலாம். போய் ஒரு அமுக்கிட்டு வந்துடும். சட்டை கிழிஞ்சிருக்க? அதெல்லாம் கிழிஞ்சுதானே, துண்டை போட்டு மாற்றிக்குவேன். என்ன துண்டுலாம் வேணாம் விடு. துண்டு இப்போ நான் போடாமல் துண்டு போடாமல் இருக்கும். இந்த துண்டெல்லாம் பிடுங்கி போடுவாங்க. பார்த்துக்குவோம். அப்போ கொடுங்கனாக்கா வரப்போ கொடுத்துருவாங்க. துண்டெல்லாம் பிடுங்க மாட்டாங்க, கட்சி இதில் கூட தான் பிடுங்குவாங்க. இந்த துண்டை பிடுங்க மாட்டாங்களா? இப்போ என்ன தலைக்கு வெயிலுக்கு போட்டு போகிறதுக்கு சரி துண்டை பிடுங்குறாங்களாம். துண்டை பிடுங்கினா சரி, பூத் ஸ்லிப் இதெல்லாம் எடுத்துகிட்டு வாமா. போமா
போய் எடுத்துகிட்டு வைப்போம். தொண்டை பிடிங்கலாம் வச்சுருப்பாங்களா, வரும்போது கொடுப்பாங்களா, அப்புறம் நான் வாங்கிட்டு வரோம். சிலிப்பெல்லாம் எடுத்துக்கிட்டாச்சு. எதுக்கியா என்ன தலை சீவிட்டு இருக்க? வேணாம், அது முடி மேலே ஏற்றி வைக்கணும், அது கீழே தொங்குது அப்படியே வெயிட்டில் படிய மாட்டாங்க. கண்ணை மறைக்குது. கண்ணை வந்து முன்னால் மாற்றிக்குது. படியை போட்டு சீவுப்பா. இப்படி சீவு. எப்படி இப்படி. இப்படி அப்படிதான் சீவு. இல்லையே, அப்படி சீவினா தான் நல்லா இருக்கும். அப்படி அவ்வளோதான். ஒரே தான் ஏற்றிட்டு போனது வேண்டாம். ஏற்றாதுப்பா. ஏற்றுனா அப்படி வலிச்சு சீவு. வாக்கு எடுக்கணுங்கிற. வாக்கை எடுத்துடு. வாக்கு எடுத்தப்ப எடுத்தேன், இப்போ ஒன்று காணும் தரல. வாக்கு எடுத்த இப்படிங்கிறியா? அப்பாவுக்கு இப்படி சீவினா தான் நல்லா இருக்கு. இந்த சைடும் அந்த மாதிரி கீழே இழுத்துடு. இல்லையா? இப்படி இழுத்துட்டு அது அதை கீழே இழுத்துட்டு இதை ஏற்றி அப்படி சீவிடு. இப்போ முன்னாடி வந்துட்டு வா. போதும். கிளம்பிட்டோம் ஓட்டு போடுறதுக்கு. அப்பாவும் நானும். எங்கே வர்றேன் தலைவா போகிறோம். லைனில் நிற்கிறோம். என்னப்பா இப்போ தான் லைன் இருக்கலாம், வெயில் நேரத்தில் இருக்குல்ல. கும்பல் முடிஞ்சிச்சான். அப்படியே இருந்தாலும் கொஞ்சம் நேரம் அதிக வருஷம்லாம் இல்லை. இப்போ எல்லாம் கால நேரத்தில் ஓட்டு போட்டாச்சு. நம்ம ஊர் பூத்தில் வந்து பார்த்தீங்கன்னாங்க 2 ஊர் தான். நம்ம ஊரும் பக்கத்தில் ஒரு ஊரும். நம்ம ஊர் சோடு இருக்குமாப்பா வண்ணாட்டை அது கொஞ்சம் கம்மியாக தான் கம்மியாக. இப்போ நம்ம ஊரே வந்து பார்த்திங்கன்னா 150 வீடுலாம் வராது. அதில் முக்காலும் ஒரு வண்ணாட்டை ஊர் பக்கத்தில். இந்த 2 ஊரும் வந்து ஒரே பூத்துலங்கனால கூட்டம் கம்மியாக தான் இருக்கும் எப்போதும். நம்ம போனால் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் அவ்வளோதான், ஓட்டு ஓடியாந்துடலாம். அது நீளம் போனேன், உன்னை பார்த்தோன்னே போட்டு போப்பான்னு வாங்கி. என் சட்டை எப்படிப்பா இருக்குது? சட்டெல்லாம் நல்லா இருக்குது. சும்மா பலன்னு நகை மின்னுது. எம்எல்ஏ மாதிரி இருக்குது. போய் ஓட்டை போட்டு வந்துட வேண்டியதான். நம்ம ஆயா வீட்டுக்கு போகிற வழி இருக்குல்லங்க, ஆயா வீட்டுக்கு போகிற வழியில் அந்தான ஸ்கூலுங்க. ஆல்ரெடி காட்டியிருப்பேன். நின்றுட்டேன். இங்கேயே உனக்கு ஒரு பாடம் சொல்லி அழைச்சிட்டு போகணும். என்னது? அங்கே வந்து எல்லா கட்சிக்காரங்களும் இருப்பாங்க. அங்கே போடு இங்கே போடும்பாங்க. யார்ட்டையும் எதுவும் பேசப்படாது. நீ மூணு தலையாட்டிக்கிட்டே போயிட்டு நீ பாட்டு போட்டு வரணும். யார்கிட்டையும் எழுத்துலாம் பேசக்கூடாது. எழுத்தெல்லாம் பேசப்படாது. சரி பேசுனா போடுறேன் சித்தப்பா, போடுறேன் பெரியப்பா, யார் எப்படி சொல்கிறாங்களோ ஆமான்னு தலை ஆட்டிக்கிட்டே போய் போட்டு வர வேண்டியதான். அப்படி போட்டால் தான் நல்லது. எத்தனை பேர் சொன்னாலும் நீ போகிறது ஒன்று தான். வா, அதனால் சொல்ல விடாங்கிற. ப்ரூஃப் வந்து ஆதார் கார்டு இருக்கு. ஆமாம், ஓட்டர் ஐடி இல்லை, ஆதார் கார்டு தான் இருக்குது. போயிட்டு வந்துடுறோம். எல்லாம் ஒரே கட்சி மையமாக இருக்க. போலாமாப்பா? சாப்பா உக்காரு. ஓட்டு போடுறதுக்காக வந்தோம். ஆயா வீட்டுக்கு பக்கத்தில் தானே ஸ்கூலு. அங்கே ஓட்டு போகிற இடத்துல ஆஃபீஸர்லாம் சாப்பிட போயிட்டாங்களாம். அதனால் ஆயா வீட்டில் சத்த நேரம் உக்காந்துட்டு அதுக்கப்புறம் அவங்க ஃப்ரீயான பிறகு நம்ம போயிட்டு ஓட்டு போடலான்னு வந்தோம். நம்ம ஆயா என்ன பண்ணிகிட்ருக்காங்கன்னு பாருங்கள். தூங்குது. என்ன மேடம் படுக்க? ஓட்டுலாம் போட்டியா? ஏன் படுத்து கிடக்குற? ஓட்டெல்லாம் போட்டாச்சு காலையிலேயே. காலையிலே போட்டு வந்துட்டியா? சரி. பாப்பா நீ ஓட்டு போட்டியா? போட்டாச்சுடா. சரி. வேலை சரியில்லை, பக்கம் போகிறேன். நான் அப்பா இருக்கலாம்னு பார்த்தேன். அப்பா கொல்லைக்கு போயிட்டு வந்தார். சரின்னு இப்போ 2 பேரும் வந்து ஓட்டு போட போகிறோம். அவங்க சாப்பிட உட்காந்துட்டாங்களாம். சரி ஒரு 10 நிமிஷம் உட்காந்துட்டு ஓட்டு இடத்துல இங்கேருந்து ஒரு 10 தப்படி தானே ஸ்கூலு. சிலிப்பு எதுன்னு கேட்டா அப்படி அதான் ஆதார் கார்டு. இந்த ஆதார் கார்டு, இது ஓட்டர் ஐடி. போயிட்டே இருக்கணும். நான் போகிறேன், வரியா? இந்த பின்னாடி தான் நானும் வரேன். ஓட்டு போட போகிறோம். அவங்க ஃப்ரீ ஆகிட்டாங்களாம். இதுதான் நம்ம ஊர் ஸ்கூலு. இதுக்குங்கிட்ட உள்ள மொபைல் கொண்டு போக முடியாது. அதனால் முன்னாடியே ஆஃப் பண்ணுறோம். ஓட்டு போட்டு வந்துட்டு வீடியோ கண்டினியூ பண்ணுறோம். பாருங்கள். வாக்கு செலுத்திட்டு வெளில வந்துட்டோம். கையில் மைய பாருங்கள். மைய காட்டுப்பா. எனக்கு இந்த வேலையும் மை, இதுலேயும் மை. ஏன் நீ கையெழுத்து போடுவீங்க? கொஞ்சம் லேட்டாக மட்டும் ஓட்டிட்டு வரணும். எவ்வளோ லேட்டானா? அதெல்லாம் லேட்டானா? கேட்கவே இல்லை, எடுத்து ஒட்டிட்டாங்க. கையெழுத்து போடுவேன் சார், நீ தான் சொல்லணும். சரி, அது ஒன்றும் தப்பு இல்லை. ஓட்டை கரெக்டாக போட்டால் தான். ஓட்டு போட்டாச்சுங்க. 5 வருஷத்துக்குள்ள தலைவரை தேர்ந்தெடுத்துட்டு வந்தாச்சு.
தேர்ந்தெடுத்துட்டியா? சேர்ந்து போட்டுட்டு வந்திருக்கோம். இந்த எலெக்ஷனுக்கு தான் தெரியும். பரீட்சை எழுதியிருக்கு, பரீட்சை எழுதிவிட்டு வரோம். ரிசல்ட்டு தான் எப்போ. ரிசல்ட் வரணும் தான் தெரியும். ஆமாம். ஸோ மக்களே, வெற்றிகரமாக எனக்கெல்லாம் வந்து இது 3வது ஓட்டாக என்னன்னு தெரியல போட்டுட்ருக்கோம். 3வது ஓட்டு, எம்எல்ஏ ஓட்டு 3வது ஓட்டாக போடுறோம். போட்டு முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். ஆப்போசிட்டில் இருந்து நம்ம போகிறோம். போனால் நீ பாட்டுக்கு போட்டு வரலாம். கையில் என்ன எடுத்துகிட்டு போகிற? ஓட்டு ஸ்லிப்பு, ஓட்டு ஐடி. நீ பாட்டும் போனா போட்டுடலாம். ஆயோட்டு போயிட்டு ஆயோட்டுலாம் போகாத, அங்கே யாருமே இல்லை. போனால் ஓட்டை போடலாம். 2 நிமிஷம் ஓட்டை போட்டு அப்புறம் போய் ஓட்டு. வெயில்லாம் தாங்க, சும்மா ரேஸாக கிடையாது. இந்த சிமெண்ட் ரோட்டுக்கு அதுக்கும் பார்த்தா மண்டையை புழக்குது. தலையில் முக்காடு போட்டு போடுறான்னு பார்த்தோம். அப்புறம் போட்டுட்டு வரும்போது முக்காடு போடாமல் வீட்டு போகணும்னு பார்த்தா தலையில் ஒன்றும் இல்லையா, அப்படியே சுட்டு எடுக்குது. வெயில் சுட்டு எடுக்குதுங்க, நல்ல வெயில். இந்த கடையில் ஒரு கூல் ட்ரிங்க்ஸ் குடிச்சு வரேன். அதெல்லாம் நான் வீட்டுக்கு போய் குடிச்சிக்கலாம் வா. இப்போ என்ன அடுத்து என்ன வேலை? அடுத்து போய் சாப்பிட்டு கொல்லைக்கு போகணும். நான் கொஞ்சம் தண்ணி பாய்ச்சினேன், அதை நிப்பாட்டிவிட்டு விடாங்கல்ல, போய் அடுத்து உண்டு அது போகிறதுக்கு. சரி, ரவுண்ட்ஸில் வந்துக்கிட்டே தான் இருக்காங்க போலீஸு. எல்லாம் வேலை அன்றைக்கி போலீஸை பறக்கும் படையும் ஏதோ ஸ்குவாடுன்னு போட்டு வருது. போட்டு தான் வருது. போயிட்டு போகலாம். ஓட்டு போட்டு வந்து உக்காந்தாச்சு. நம்ம போயிட்டு நம்மளுடைய கடமையை உரிமையோட ஓட்டை போட்டுட்டு வந்துட்டோம். போட்டு வந்தாச்சு. அதாவது இது வந்து பார்த்திங்கன்னா அடுத்த 5 ஆண்டுகளுக்கு நம்ம யாரெல்லாம் ஆள போகிறோம் அப்படிங்கிற பொறுப்பு நம்ம கையில் இன்றைக்கி இருந்ததா, அதை நம்ம இன்றைக்கி நிறைவேற்றிட்டு வந்துட்டோம்னாப்பா. ஆமாம், நம்மளுக்கு கொடுத்த பொறுப்பை நம்ம ஒப்படைச்சிட்டு வந்திருக்கோம். ஓட்டு வந்து பார்த்திங்கன்னாங்க யாருக்கு போகிறோங்க, ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து யாருக்கு போகிறோங்கிறது முக்கியம் இல்லை, எல்லோரும் ஓட்டு போடணும், அதுதான் முக்கியம். அதுக்கப்புறம் தான் அதில் நல்ல தலைவர்களை நம்ம தேர்ந்தெடுக்கணும். மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா நிறையா ஊரில் ஓட்டு கவுண்டிங்கே கம்மியாகும். அதெல்லாம் ஆகாமல் ஃபுல்லாக ஆகணும் ஓட்டு. அதை பொறுத்த அளவில் நம்ம எங்கள் கடமையை இன்றைக்கி செஞ்சாச்சு சிறப்பாக. என்னப்பா நீங்களும் உங்கள் கடமையை செய்யுங்க. நிறைய பேர் உங்கள் கடமையை வெற்றிகரமாக செஞ்சால் கமெண்டில் சொல்லுங்கள். நாங்கள் நம்ம ஊர் அரியலூர் மாவட்டம் கீழவண்ணம் பூத்தில் நாங்கள் ஓட்டு போட்டுட்டோம். அவ்வளோதான் மக்களே, நல்லபடியாக 5 வருஷத்துக்கு ஒரு முறை உள்ள வேலையை நீ செஞ்சுட்டு வந்துட்டோம். செஞ்சாச்சு. ரிசல்ட்டில் பார்த்தா தெரியும் நம்ம போட்டவங்க வந்திருக்காங்களா இல்லையான்னு. அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் நண்பர்களே. நன்றி, வணக்கம். வணக்கம். அடுத்து என்ன வேலை? அடுத்தது வந்து இப்போ சொன்னால் கொஞ்சம் தண்ணி பாய்ச்சிட்டு நிப்பாட்டிக்கிட்டு வந்தால அது போயிட்டு மோட்டர் போட்டு இன்னும் ஒரு 2 மணி நேரம் பாய்ச்சணும். தண்ணி பாய்ச்சிட்டு அது போய் பாய்ச்சிட்டு வாங்க. தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களே. பாய்.